அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டூடெண்ட் டவுட்ஸ் கேட்டதின் அடிப்படையில் தான் இன்னைக்கான வீடியோவும். தமிழ் வழி சான்று அதாவது பிஎஸ்டிஎம் இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்ட அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் படி யாருக்கு செல்லும் யாருக்கு செல்லாது, அதே மாதிரி பிஏ பிலிட் இதில் எது செல்லும் எது செல்லாது, இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பயனுள்ள தகவல்களை தான் கொடுப்போம். அதே மாதிரி நான் கடந்த ஒரு 3 வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுப்பேன். அதாவது இனி வரும் காலங்களில் யாராவது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1 எஸ்ஜிடிக்கு யாராவது நம்மக்கிட்ட சேர்ந்து படிக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ சேரணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா எங்கள் குரூப்புக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் அதில் சொல்லுவோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சமீபத்தில் மதுரை ஹைகோர்ட், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் ஒரு சில டைரக்ஷன்ஸை அந்த நம்ம ஹைகோர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இப்போ 15ஆம் தேதி ஒரு 2 days பிஃபோர் ஒரு தமிழ் வழி சான்றிதழ் யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை, யார் அந்த 20% கிளைம் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு விரிவான வழிகாட்டு நடைமுறையை கொடுத்துருக்காரு. ஸோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ 2010 அதை பேஸ் பண்ணி தமிழ் வழி சான்றிதழ் தமிழ் வழி இருக்குது. 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னா 1ஆவதுலேருந்தே தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிஏ வரலையுமே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, எம்ஏ மட்டும் தமிழ் மீடியம் படித்து பிஜிடிஆர்பியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி 12th வரலையும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் யூஜியில் தமிழ் மீடியம் படித்து வேலைக்கு யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகி பிடிஆன எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அபாலிஷ் பண்ணுற வகையில் தான் 2020 1ஆவதுலேருந்து யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தமிழ் மீடியம் கோட்டா. ஸோ இதுலேருந்து ஒரு சில கரெக்ஷன்ஸை பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் ஒரு தெளிவாக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கடந்த காலங்களில் இந்த 2006 2005 2000 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்ட்ஸ் காலேஜில் சேரப்போ தமிழ் மீடியமில் சீட் கிடையாது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இதில் சேர்ந்துக்கோ, ஆனால் தமிழ் மீடியம் எக்ஸாம் எழுதிக்கலாம், தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டங்களில். ஸோ உங்களில் நிறைய பேர் கூட இந்த மாதிரி சேர்ந்துருக்கலாம். அதாவது இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்துட்டு ஆனால் தமிழ் மீடியம் நம்ம டெஸ்ட் எழுதுறோம், தமிழ் மீடியத்தில் சீட் கிடைக்காதனால. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு யாருக்குமே இனிமேல் தமிழ் மீடியம் கோட்டா கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தெளிவான வழிகாட்டு நெறிமுறைப்படி. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் படிச்சிருப்பாங்க, கர்நாடகாவிலேயோ இல்லை ஆந்திராவிலேயோ இல்லை தெலுங்கானாவிலேயோ இல்லை பார்த்திங்கன்னா கேரளாவிலேயோ படிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே தமிழ் மீடியம் படித்திருந்தால் கூட, அதாவது அங்கே பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் எல்லாமே அவங்கவுங்க மதர் டங்கில் தான் ஐ மீன் அந்த ஸ்டேட்டுக்கான, இப்போ கர்நாடகானா கன்னடா இருக்கும், ஆந்திரானா தெலுங்கு இருக்கும். ஸோ அங்கே போய் தமிழ் மீடியம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களும் தமிழ் மீடியம் இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கான உயர்கல்வியில் ஆகட்டும், அதே மாதிரி ஜாப்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்லேயே படிச்சிருப்பாங்க, ஆனால் தனி ப்ரைவேட்டாக படிச்சிருப்பாங்க. 10th ப்ரைவேட்டாக படிச்சிருப்பாங்க, 11th ப்ரைவேட்டாக படிச்சிருப்பாங்க. அப்போ 10th 12th இருந்துச்சு, 10th 12th ப்ரைவேட்டாக படித்து ப்ரைவேட்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இதுக்கு முன்னாடியெல்லாம் தமிழ் மீடியம் கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அவங்க பிஎஸ்டிஎம்குள்ளே வரக்கூடாது. அதாவது பிஎஸ்டிஎம் இனிமேல் அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. தனி தேர்வர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் யாருக்குமே இனி வரும் காலங்களில் தமிழ் மீடியம் கோட்டா கிளைம் பண்ண முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு சில தனி தேர்வர்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 10th 3 சப்ஜெக்ட், அதாவது ஏதாவது ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, ஸ்கூல்ஸில் படித்து 10th ஒரு 3 சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் பண்ணி 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அது தனித்தேர்வாக எழுதியிருப்பாங்க. அதுமாதிரி 11th ஸ்கூலில் படிப்பாங்க, 12th ஸ்கூலில் படிப்பாங்க. அங்கே ஏதாவது சப்ஜெக்டில் அரியர் ஐ மீன் ஃபெயில் ஆகிட்டு ப்ரைவேட்டாக எழுதுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஆணையின் மூலமாக ரெகுலராக ஸ்கூல்ஸ்க்கு போய் யாரெல்லாம் படித்து எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களாம் எலிஜிபிள். யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக தனித்தேர்வுகளாக எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. இனி வரும் காலங்களில் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து எப்படிலாம் வாங்கலாம், இனி வரும் காலங்களில் வந்து அவங்க ஒரு ஒரு இந்த இதுலேயே ஆர்டர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அந்த தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸாக வந்து வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்போஸ் வந்து ஏதாவது வந்து ஒரு டிமெரிட்ஸ் ஐ மீன் வந்து இல்லாத இருக்கும்போது வந்து நம்ம 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அதே மாதிரி வந்து டிகிரியோட அந்த இதில் வந்து தமிழ் மீடியம் மென்ஷன் ஆகிருக்கும், அதையும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து யாருக்கிட்டலாம் வந்து இந்த தமிழ் வழி சான்றிதழ் வந்து வாங்கிக்கலான்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து 1 to 5னா எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 1 to 8 அது வந்து மிடில் ஸ்கூல் படிச்சுன்னா மிடில் ஸ்கூலில் வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஹை ஸ்கூல்ஸ் வந்து தனியாக படித்தாங்க 5 to 10 வந்து வாங்கிக்கலாம். 11, 12 வந்து ஹையர் செகண்டரியில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி தமிழ் மீடியம் இதில் வந்து இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து நேரடி வகுப்பில் வந்து நேரடி சேர்க்கையாக பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து வேற எங்கேயாவது ஸ்டேட்லேருந்து வந்திருப்பாங்க, இல்லை நம்ம இடத்துலேயே கூட இருப்பாங்க. இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட காலங்களில் வந்து ஸ்கூலுக்கே இப்போ சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக 2ஆம் கிளாஸ்க்கு மேலே எந்த கிளாஸ் வேணுனாலும் 8ஆம் கிளாஸ் வரலையும் 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது எந்த வகுப்பிலாவது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து ஒரு 7வது வரலையும் எந்த கிளாஸும் படிக்காமல் 8வதுல ஸ்ட்ரெயிட்டாக சேர்ந்துடுறது. ஸோ அப்படி அவங்க சேர்றதுக்குள்ள தமிழ் மீடியம் சேர்ந்துருந்தா கூட அந்த தமிழ் வழி சான்றிதழ் அவங்களுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேரடி சேர்க்கை எந்த வகுப்புலேருந்து 2வது வகுப்புலேருந்து யாரெல்லாம் நேரடி சேர்க்கையாக தமிழ் மீடியம் சேர்ந்துருக்காங்களோ மற்ற கிளாஸஸ் படிக்காமல் அவங்களும் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த கிரிட்டீரியாக்குள்ளே வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அரசாங்கம் தெளிவாக இந்த டைம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஏ பிலிட் சார், பிஏ இன்னைக்கு வந்த கொஷின்ஸ் எனக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் பிஏ அப்படின்னா எலிஜிபிள் இல்லையா சார்? பிலிட் மட்டும்தான் டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து தமிழ் இருக்குது. அது மட்டும் தான் இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கோ இல்லை வந்து யூஜிக்கோ இல்லை வந்து ஐ மீன் வந்து பிடி யூஜி ரெண்டும் ஒன்று தான். பிடிக்கோ பிஜிக்கோ இல்லை காலேஜில் வந்து ப்ரொஃபஸருக்கோ வந்து அது மட்டும் தான் எலிஜிபிளா? பிஏ எம்ஏ படிச்சிருந்தா எலிஜிபிள் இல்லையா சார்னு வந்து கேட்டிருந்தாங்க. எலிஜிபிள் தான். 1வதுலேருந்து 12th வரையும் தமிழ்லேயே படிச்சுட்டு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ மீன் வந்து இந்த பிஏ பிலிட் படிச்சிருக்காங்களோ அவங்க வந்து நிச்சயமாக வந்து எலிஜிபிள் தான். பிஏவும் எலிஜிபிள் தான், பிலிட்டும் வந்து எலிஜிபிள் தான். இப்போ சப்போஸ் 1வதுலேருந்து 12th வரலையும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமோ இல்லை வேறு எதுவும் படிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து பிஏ தமிழோ இல்லை பிலிட்டோ படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அடுத்து வந்து தமிழ் மீடியம் கிளைம் பண்ணுறதுக்கு இல்லை அந்த ஜாப்க்கு, ஓகேங்களா? அதாவது பட்டதாரி ஆசிரியர்களாகவோ அதை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவோ இல்லை ஒரு பேராசிரியர்களாகவோ நீங்கள் போகவே முடியாது. அதுக்காக இது வந்து சொல்ல வராங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து முழுவதுமே அதெல்லாம் தமிழ்லே இருக்கணும் 1வதுலேருந்து அப்படின்னு சொல்லி வந்து அரசாங்கம் வந்து இந்த செய்தி குறிப்பின் மூலமாக இதன் மூலிமா வந்து நிச்சயமாக வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கு பிஏவும் செல்லும், பிலிட்டும் செல்லும். 1வதுலேருந்து யாரெல்லாம் வந்து படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து செல்லும், ஓகேங்களா? ஸோ பிஏவும் கவலைப்பட தேவையில்லை, பிலிட்டும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.